ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 𝐶𝐚𝐭𝐬𝐀𝐩𝐲. ஸோ இந்த வீடியோவில் வந்து வாட் இஸ் மீன் பை FBA, FBAனா என்ன, அதாவது அமேசான் FBAனா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமேசான் FBA அப்படின்ற டாப்பிக்கை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு யூடியூபோட பிகினர்ன்றதுனால நிறைய தப்புகள் இருக்குது. தப்புகள் மீன்ஸ் கான்செப்டில் தப்பு பண்ணல, அந்த சவுண்டு ஒழுங்காக கேட்கல, இப்போ அந்த கிளாரிட்டி இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமேசான் FBA பற்றி பெருசாக பேசலை. ஏன்னா அந்த எப்படி அதை போர்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்ற ஒரு நாலேஜ் கூட எனக்கு அவ்வளோ பெருசாக இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நாலேஜை மக்களுக்கு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி சொல்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நான் ஆனஸ்ட்டாக அட்மிட் பண்ணுறேன், எனக்கு அது இல்லை. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நான் அமேசான் FBAனா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு ஏன் தள்ளப்பட்டேன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு 2 months பிஃபோர் பெரியசாமி சாரோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பெரியசாமி சார் வந்து அந்த வீடியோவில் சொல்லிப்பார், நான் அமேசான் FBAல தான் வச்சு செல் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து தென்காசி இருந்தாலும் என்னோட ப்ராடக்ட்டை வந்து பொன்னேரி வேர் ஹவுஸில் அமேசான் FBAல தான் செல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அமேசான் FBAனா என்ன, FDAனா என்ன சொல்கிறீங்க, அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நான் என்ன அப்படின்ற கேள்விகள் நிறைய அந்த வீடியோஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான ஒரு ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அமேசான் FBAனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அமேசானில் நடக்கக்கூடிய செல்லிங் ப்ரோக்ராமில் அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம். அமேசானில் ஒரு செல்லர் ஒரு பையருக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் விற்க போகிறாங்க. அந்த செல்லருக்கும் பையருக்கும் நடுவில் ஒரு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. MFன்னு சொல்லுவாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட் சொல்லுவாங்க, FBA சொல்லுவாங்க, லோக்கல் ஷாப் இருக்குது. அப்புறம் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செல் பண்ணுறதுக்கு இப்போ தனியாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேண்ட்ரிக்கு ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் மேஜராக 90% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த MFன்லையும் FBAல மட்டும் தான் செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து எதுவுமே செட் ஆகலை அவங்களுக்கு. செல்லர் ஃப்ளெக்ஸ் கூட நிறையா இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் மேஜராக வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது அமேசான் MFN அண்ட் FBA. அமேசான் MFN அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட். ஸோ நீங்கள் வந்து அமேசானில் செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லிஸ்டிங் பண்ணீங்க, ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருப்பீங்க. அமேசானோட லாஜிஸ்டிக்ஸ் டீமே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் கஸ்டமர்ஸ்க்கு சேர்த்துருவாங்க. இந்த கஸ்டமர்ஸை சேர்த்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 7 to 10 days கழிச்சு இந்த ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியாக முடிஞ்சதுக்கப்புறம் அமௌண்ட் கன்ஃபார்ம் ஆகி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து நார்மலாக MFN. ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, நீங்களே டிஸ்பேச் பண்ணுறீங்க. நீங்களே போய் கஸ்டமர்ஸ்ட்டு கொடுக்கல, நீங்கள் பேக் பண்ணி வீட்டில் ரெடியாக வச்சுருக்கீங்க. அந்த லாஜிஸ்டிக்ஸ் டீம் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து MFN, ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட். என்ன சார் ஃபுல் ஃபார்ம் ஒழுங்காக கரெக்டாக வரலன்னு இதான் அர்த்தம்னா, அமேசான் FBA ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட் பதிலாக ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசானே ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். பேக் பண்ணுற வேலை எல்லாமே. ஸோ அமேசானில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட்டு வந்து நல்லா போயிட்டுருக்கு. மாதம் ஒரு 500 ப்ராடக்ட் நல்ல ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. அந்த பர்டிகுலர் ஒரு ஒயிட் ஷர்ட்டுக்கு மட்டும்னா ஒயிட் ஷர்ட்டுக்கு கன்ஃபார்மாக வந்துருதுன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். ஓகேவா, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய டப்பாவில் 500 ஷர்ட்ஸையும் உள்ள டம்ப் பண்ணி பேக் பண்ணி அவங்களுக்கு குறிப்பிட்ட லேபிள்ஸ் தான் கொடுப்பாங்க, ஒட்டி அனுப்பிச்சிடலாம். தமிழ்நாட்டில் 2 விதமான வேர் ஹவுஸ் இருக்குது அமேசானுக்கு. ஒரு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னொன்று வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அந்த வேர் ஹவுஸ் அனுப்பிச்சதுனால என்ன ஆகும்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைம் பேட்ச் கிடைக்கும். ப்ரைம் பேட்ச் கிடச்சிரும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ ஓவராலாக வந்து ரிட்டர்ன்ஸ் அதனால் கம்மியாகும். உங்களுக்கு பெரிய ப்ரோஸ் என்னென்னா, அமேசான் FBAல வந்து அமேசான் FBAல வைக்கிறதுனால நீங்கள் தனியாக ஒரு வேர் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய கடை வாடகை கட்டணும், அந்த ஸ்டாக்லாம் வச்சுக்கிறது, ஒரு வீடு பத்தவே ஒரு சில பேருக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அமேசான் வேர் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த வேர் ஹவுஸில் நீங்கள் செட்டில் பண்ணிக்கிறதுனால உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு ஸ்டோரேஜும் தேவைப்படாது. முக்கியமாக நான் ஒரு ஆஃபீஸ் கோவர் சார், நான் வந்து ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டே இருக்கேன். என்னால் வந்து டெய்லி வந்து 8 o'clock 10 o'clock வந்து பேக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேர் ஹவுஸ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களே வந்து ஆர்டர் வந்தால் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. என்னென்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் உட்காந்து செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆர்டர்ஸ் போகிறோம் அது தக்கன நீங்கள் பேக் பண்ணி வேர் ஹவுஸ் அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. மந்த்லி அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க எப்போலாம் ஆர்டர் வருதோ. ஸோ இதெல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு நாள். ஸோ அதனால அந்த பெரியசாமி சார் கூட அந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நான் கேட்டிருப்பேன், சார் நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்குன்ட்டு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு மாதத்துக்கு 1 வாரம் நான் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்காகவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எப்படின்னா, அந்த 1 வாரத்தை அந்த ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி பல்காக ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்புறது மட்டும் தான் வேலை. அதுக்கப்புறம் எல்லாமே அமேசான் வேர் ஹவுஸில் இருக்க பர்சன்ஸே பார்த்துப்பாங்க. இதுக்கு பேர் தான் அமேசான் FBA ப்ரோக்ராம். ஸோ அமேசான் FBAல செல் பண்ணுறதுனால நிறைய ப்ரோஸ் இருக்குது. உங்கள் டைம் மிச்சமாகும், செகண்ட் ப்ரைம் பேட்ச் கிடைக்கும். நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஷர்ட் செல் பண்ண நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக அமேசான் வெப்சைட்டில் போய்ட்டு ஷர்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணும்போது ஒரு 10 விதமான ஷர்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் நீங்கள் ஒரு ஷர்ட் வந்து டெலிவரி பை டுமாரோன்னு காட்டுது. ஓகேவா, உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி, நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அதுக்காக நாங்கள் ஷர்ட் புக் பண்ணுறீங்க, டெலிவரி டுமாரோ காட்டுது. இப்போ MFN ப்ராடக்ட்ஸில் செல் பண்ணுறவங்க ஷர்ட் வந்து எப்படி காட்டும்னா, டெலிவரி பை இப்போ Thursday Friday காட்டும். மண்டே சர்ச் பண்ணால் கூட Thursday Friday காட்டும். ஏன்னா
இவங்க பேக் பண்ணி கொரியர் டீம் வந்து பிக் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாள் ஆகும். அப்போ இந்த கனெக்ட் பண்ணி 4 நாள் கழிச்சு கொடுப்போம் ஒரு இதுக்காக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதே வேர் ஹவுஸில் வந்தால் நீங்கள் 1 மணிக்கு ஆர்டர் போட்டால் கூட அடுத்த நாள் 12 மணிக்குள்ளே வந்துடும். ஏன்னா வேர் ஹவுஸ் தான் இருக்குது, டக்குன்னு பிக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரதான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், செல்லர் இங்கே இருக்கார், பையர் இங்கே இருக்கார். ஸோ பையர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாருன்னா இவர் வந்து லாஜிஸ்டிக்ஸ் டீம் வந்து பிக் பண்ணி அவருக்கு திருப்பி கொடுன்னு வச்சு அங்கேருந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிக் பண்ணி கஸ்டமர்கிட்ட போய் சேர்ற அந்த ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே வேர் ஹவுஸ் இங்கே இருக்குது, கஸ்டமர் இங்கே இருக்கார். இங்கே ஆர்டர் போட்டால் இங்கே தான் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போவோம். சிலருக்கு வருதோ இல்லையோ வரும், இருந்தாலும் டக்குன்னு அங்கே ரீச் ஆகிடும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு குறையுது. அதனால் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் வே டு ரீச் த கஸ்டமர்ஸும் அதான் விருப்பப்படுறாங்க. எனக்கு உடனே வேணும் ப்ராடக்ட்டு, இந்த 4 நாள் 5 நாளாக காத்திருக்க முடியாது. அதனால தான் வந்து அமேசான் ப்ராடக்ட்ஸில் FBA வைக்கும்போது சேல் ரீச் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அமேசான் FBA வேர் ஹவுஸ் வந்து ப்ரோஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் வந்து அமேசான் FBA, MF அண்ட் லோக்கல் ஷாப்லாம் எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு சில ப்ரோஸ் இருக்குது, ஒரு சில கான்ஸ் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம செட் ஆகுமா, நம்ம ப்ராடக்ட் செல் பண்ண முடியுமா, ஒரு சில பேர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் போய் கெட்டு போகாமல் இருக்குமா, இது எல்லாமே செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோக்ராம் பற்றி அனலைஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஸோ அதனால் வேர் ஹவுஸில் நான் வச்சு செல் பண்ணுறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வேர் ஹவுஸ் அந்த ஸ்டோரேஜ் காஸ்ட்டு பேர் பண்ணுவாங்க. அப்புறம் டாக்குமெண்டேஷன் ரீதியாக அடிஷனலாக வந்து APOP ப்ராசஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், பட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. செகண்ட் வந்து உங்களுக்கு வேர் ஹவுஸில் வச்சு ப்ராடக்ட்ஸ் வந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மினிமம் டைம் ஒரு 14 days அப்டேட் ஆகிறதுக்கு கேட்பாங்க. ஸோ பார்கோட் எடுத்து ஒட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிட முடியாது. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அமேசான் வந்து FBA ப்ராசஸ் வந்து ஹிட் ஆகணும்னு சொல்ல முடியும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக போஸ்ட் பண்ணுறேன். FBA பற்றி பேசுகிறதுக்கே இன்னும் 2 மணி நேரம் கூட கொடுத்தா கூட அவ்வளோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஷிப்பிங் சார்ஜஸ் எப்படி மாறும் நார்மலுக்கும் MF-க்கும் FBA-க்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் FBA பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நான் ரெடி பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளுங்க. உங்களுக்கு வந்து டைம் இல்லை அவ்வளோவா பிஸ்னஸ் பண்ணேன். ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து அடிக்கடி ஊருக்கு போவேன், எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணணும்னு. நீங்கள் வேர் ஹவுஸில் போட்டுவிட்டு நீங்கள் ஊருக்கு எங்கே வேணால் ட்ராவல் பண்ணுங்கள், உங்கள் லேப்டாப்லேயே எல்லாமே இருக்குது. ஆர்டர் வந்து அவனே பேக் பண்ணி அனுப்ப போகிறான். சிம்பிள். உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாள் தான் வேலை இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கும் எனக்கு வந்து அதிகமாக டைம் இருக்குப்பா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எமோஃபன் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட FBA போகிறாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மக்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகுது. அதனால தான் FBA ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ப்ரைம் பேட்ச் கிடைக்குது. இதே மாதிரி சில ஃப்ளெக்ஸ் தான் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க. உடனே எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அந்த விஷயத்தோட கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயம் வந்து அவருக்கு நெகட்டிவாக படுறது வந்து இவங்களுக்கும் நெகட்டிவாக படணும் அவசியம் இல்லை, அவங்களுக்கு பாசிட்டிவாக படலாம். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அமேசான் FBA சிம்பிள். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வேர் ஹவுஸில் வச்சு செல் பண்ணுறீங்க, அதே மாதிரி MF வந்து நீங்கள் வீட்டில் வச்சு செல் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? ஸோ FBA பற்றி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் வந்து பெரிய சாம்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தீங்க. அந்த சக்ஸஸ் ஸ்டோரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட கேஸ் ஸ்டடி வீடியோன்னு போட்டிருக்கேன். அதில் இன்னமும் நிறைய FBA பற்றி இன்டெப்த்தாக சொல்லியிருக்கேன், கார்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அந்த கேஸ் ஸ்டடி வீடியோவில் அந்த FBA பற்றி, செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, எதனால் வந்து நாங்கள் வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணுறோம், இது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அதை பார்க்கவே இல்லை. அது ஒரு 30,000 வியூஸ் போயிருக்குன்னா அதில் மினிமம் ஒரு 10% ஆஃப் த பீப்புள் தான் அதை பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், மறக்காமல் பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டடியும் பாருங்கள். கேஸ் ஸ்டடி வீடியோ தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன், கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.